வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேன்மொழி. என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பஸ்ஸை விட மனம் வேகமாய் பாய்ந்தது. எவ்வளவு கனவுகளையும் கற்பனைகளையும் திணித்து கொண்டு அந்த கல்லூரிக்குள் நுழைந்தான் பொன்னரசன். எல்லாமே ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் காற்றில் உம்மியாய் சிதறி போயின. இதயம் நெருஞ்சி முள் காடாய் ஆகியிருந்தது. மருந்து கூட போட முடியாத ரணம். பொன்னரசனுக்கு அழுகையா வந்தது. பஸ்ஸில் சில முகங்கள் அவன் கண்ணீரின் விலாசம் தேடின. மனித நாகரிகம் நிலவு வரை நீண்டிருந்தாலும் மனிதாபிமானம் என்னும் விஷயம் மட்டும் அதல பாதாளத்தில் தள்ளப்பட்டு விட்டது. நினைவுகள் சுருள சுருள அடிவயிறு வரை எரிந்தது. ராகிங் அது இது என்றெல்லாம் பயமுறுத்தப்பட்டிருந்தது அவனுக்கு. பொன்னரசன் எதற்கும் தைரியம் தயாரித்து வைத்திருந்தான். மருத்துவக் கல்லூரிக்குள் நுழைந்து 1 வாரம் ஆகியிருந்தது. இந்த 7 நாட்கள் யாரும் தன்னை சீண்டி பார்க்கவில்லை என்ற சின்ன திருப்தி இதயத்தில் வழிந்து கொண்டிருந்த போதுதான் அது நடந்தது. தோளில் பரமசிவன் மாதிரி டெசஸ்கோப் பாம்புகள் தொங்க, வெள்ளைக்கோட் கைகளில் படித்திருக்க, அங்குமிங்கும் வருகால டாக்டர்கள் அலைந்து கொண்டிருந்தார்கள். எல்லா கண்களிலும் டாக்டருக்கு படிக்கும் நாசிக் திமிர். எந்த மந்திரியின் சிபாரிசும் இல்லாமல், சலவை நோட்டுகள் கைகாராமல் முழுக்க முழுக்க மெரிட்டில் இடம் கிடைத்திருந்தது பொன்னரசனுக்கு. பொன்னரசன் வயக்காட்டில் தனித்து அலைந்தவன்தான். வண்டி ஓட்டி அறுப்பு அறிவால் பிடித்து மனசு உழுத நிலமாய் பதப்படுத்தப்பட்டிருந்தவன். ஆனாலும் நகரத்து சொகுசுக்கு முன்னால் கிராமம் கை கட்டிதான் இருக்க வேண்டியிருந்தது. கையில் ஒரு நோட்டுடன் கல்லூரியின் முதல் நாள் வாசல் வழியே சென்று கொண்டிருந்தான் பொன்னரசன். திடீரென்று ஒரு குரல் முந்திரி மரத்து கீழே இருந்து கூப்பிட்டது. குரல் வந்த திசையில் பார்த்தான். 20 பேர் இருக்கலாம். படுத்தும் உட்கார்ந்தும் சாய்ந்தும் கிடந்தனர். எல்லாருமே MBBS கடைசி வருட மாணவர்கள். அவர்களில் 7-8 பேர் பெண்கள். யாரோ ஒரு பிரஸ்பதி முந்திரி மரத்திற்கு சிகரெட்டால் சாம்பிராணி போட்டு கொண்டிருந்தான். பொன்னரசன் உள்ளுக்குள் உடைய ஆரம்பித்தான். கால்கள் நகர மறுத்தன. நிச்சயமா இது ராகிங் அழைப்புதான். என்ன சார், கூப்பிட்டா வரமாட்டீங்களோ என்றான் ஒருவன். என்னடா சாரு, பெரிய மரியாதை. இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. டேய் நார்த்தங்கா, நார்த்தங்கத்தலையா, இங்க வாடா என்றான் இன்னொருவன். மெல்ல நடுங்கும் இதயத்தோடு அவர்கள் அருகில் சென்றான் பொன்னரசன். அவனை பார்த்து அட்டேன்ஷன் என்றது சிகரெட் வாய். சுற்றிருந்த மருத்துவமனைகள் எல்லாம் கொல்லென்று சிரித்தார்கள். ஏண்டா, அவனே வாத்து மாதிரி நடக்கிறான், அவங்கிட்ட போய் தேசிய கீதத்துக்கு நிக்கிற மாதிரி நிக்க சொல்றியே. பொன்னரசனுக்கு முந்திரி மரத்தை பிடுங்கி எல்லோரையும் அடிக்க வேண்டும் என்று போலிருந்தது. கண்ணாடி அடைந்த ஒருவன் எழுந்து வந்து, அண்ணாத்த, உன் பேரு என்ன என்றான். பொன்னரசன். என்னது பொன்னரசனா? ஏண்டா டே, நிக்லைன் கலர்ல இருந்துட்டு பொன்னரசனா? இன்னிலிருந்து நீ கருப்பரசன். ஸ்டெதஸ்கோப்பை தூக்கி போட்டு பிடித்து தனது அல்ப சந்தோஷத்தை காட்டிக்கொண்டாள் ஒரு மனைவி. டேய், குழந்தைய ரொம்ப நோகடிக்காதீங்கடா. கண்ணு, உனக்கு பாட தெரியுமா? தெரியாது சார். பிரேக் டிஸ்கோன்னு சொல்றாங்களே, அதுல ஏதாவது தெரியுமா? தெரியாதுன்னா. என்னடா அண்ணன் முறை கொண்டாடுற? கெட்ட வார்த்தைகளை அர்ச்சனை. ஏண்டா, உனக்கெல்லாம் டாக்டர் படிப்பு. உங்க ஊரு கொல்ல பக்கம்லாம் மூலிகை நிறைய இருக்குமே, அதை பறிச்சு வச்சுக்கிட்டு நாத்து வைத்திராக வேண்டியதானே? சரியான ஐடியா தனுசு. சிரிப்பு வானம் முரசியது. பொன்னரசன் கூனி குறுகி நின்றான். அவன் வாழ்வின் எந்த திசையிலும் இதை போன்ற பரிகாசத்தை தந்தித்ததில்லை. சரி கருப்பரசா, நீ நல்ல பிள்ளை தானே? நான் சொல்றதை செய்வியாம். உன்னை விட்டுடுறோம். அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். என்ன, ஓகேவா? நீ பண்ற ஓகே. அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் போதும் என நினைப்பில் ஓட பொன்னரசன் ஒருவனை தடுத்தான். ஏய், சும்மா ஓடி போய் தொட்டால் போதாது அந்த மரத்தை. இதோ நீ போட்டிருக்க பாரு சொக்கா, பேண்ட், இதெல்லாம் கழட்டிட்டு நிக்கரோட ஓடணும் அப்படி என்று சொன்னான். பொன்னரசின் காது வழியே கடப்பாறை செருகப்பட்டது. மெல்ல கண்ணீர் துளிர்விட ஆரம்பித்தது. அடக்கி கொண்டான். என்னடா, போமாட்டியா? வேண்டாம் சார், லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. வேண்டாம் சார், என்னை விட்டுடுங்க. கலங்கி இதயம் கையெடுத்து கும்பிட்டது. டே, நீ எவ்வளவு நேரம் நின்னாலும் விடமாட்டோம். நாங்க சொன்னதை செஞ்சேதான் ஆகணும். டேக் இட் ஈஸி. இதை எளிதா எடுத்துக்கொள்ளு. அவமானத்தெல்லாம் கதற கதற மனசு பிழியப்படுவதையா? சக மனிதன் உணர்ச்சிகளுக்கு கொல்லி வைப்பதையா? எதை எளிதாக எடுத்துக்கொள்வது என்று மனசுக்குள்ளேயே புழுங்கி கொண்டான். டே தனுசு, சாமியார் டாக்டருக்கு படிக்க வந்திருக்காரு டோய். இனி இந்த கவரிங் மனிதர்களெல்லாம் எதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. சட்டையாவில் தான் பொன்னரசன். கூட்டம் மொத்தமும் முதுகு தண்டு நிமிர்த்தி கொண்டது. டே, துணி ஜட்டியா சரியான டே, ஜட்டியோட ஓனண்டா கண்ணு அப்படின்னு சிரித்து கொண்டே இருந்தார்கள். அங்கே போய் துணி வாங்கிட்டு வந்தியா போல் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது சாடிசம் தன் வாய் பிளந்து பல்காட்டி சிரித்தது. 6வது அறிவை மறக்க அடித்த வக்ர சந்தோஷங்கள் அங்கே தலைவிரிந்தன. கமான் ரெடி, ஓடு உத்தரவிடப்பட்டது. தன்னை நொந்து கொண்டே ஓடினான் பொன்னரசன். மெல்ல ஓடி
பாஸ்கெட் பால் போனை தொட்டு திரும்பி ஓடி வந்து அவசர அவசரமாக பேண்ட் சட்டையை போட்டுக்கொண்டான். இனி இந்த மருத்துவக் கல்லூரி படிப்பை தொடர்வது என்பது அவமானம். மனசு செத்து போனது பொன்னரசனுக்கு. வெக்கமும் வேதனையும் சரிவிகத்தில் அவனை சாகடித்தன. முந்திரி மரங்கள் கூட கேலியோடு பார்ப்பது போல் பட்டது. பஸ்ஸின் நிதானம் கூட பொன்னரசனுக்கு கோபம் முட்டியது. தன் மானம் அருந்து தொங்க கசங்கிய காகிதமாய் தன்னை உணர்ந்தான். இனி இந்த கல்லூரியில் எப்படி கால் எடுத்து வைப்பது நடப்பது? முந்திரி மர இடுக்குகளிலிருந்து டேய் துணிஜட்டி என்று சப்தம் வரலாம். பொன்னரசன் என்கிற என் அப்பனும் ஆத்தாலும் ஆசையோடு வைத்த பேரிழந்து கருப்பரசன் நிரந்தரமாகலாம். மாணவிகள் எதை நினைத்து தங்களுக்குள் குசுகுசுத்து கொண்டாலும் நம்மை பற்றி கிசுகிசுப்பது போலவே படும். சட்டென்ன அந்த முடிவுக்கு வந்தான் பொன்னரசன். இனி அந்த கல்லூரியில் நுழைய நமக்கு துணிவில்லை. சாவதுதான் முடிவு. இந்த உடம்புல உயிர் இருக்கணுமே. சி, எவ்வளவு அவமானம்! எல்லா திசைகளும் அடைத்து கொண்டன. சீக்கிரம் ஊர் போய் மரணத்தை எட்டி பிடிக்க வழி தேடினான். தாம்பு கைத்துல தொங்கிட வேண்டியதான். அவமானம் அசிங்கமான அர்ச்சனைகள் மட்டுமல்ல, என் சாவுக்கு காரணம் இனி இதை போன்ற என் கல்லூரி அட்டிலங்கள் ஒழிய வேண்டும். டாக்டர் தொழில் என்பது புனிதமான தொழில். துடித்து கொண்டிருக்கும் உயிரை எழுப்பி உட்கார வைக்கும் ஜீவ கடமை, மனுஷ சேவை. அந்த படிப்பு படிக்கும் மாணவர்கள் இன்னொரு மனுஷனை துடிதுடிக்க வைத்து கூனி குறுகி நிற்கும் அந்த ஜீவனை பார்த்து கை கொட்டும் நிலை ஒழியணும். என் சாவு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒரு சிலரையாவது திருத்தும் என நம்புகிறேன் என்று தன் மனதுக்குள் ஓட்டிக் கொண்டிருந்தான். அம்மையப்பனில் இறங்கி குழிக்கரைக்கு கால்நடையாய் போனான். நடக்க முடியவில்லை. மனசின் ரத்தம் சிந்தி உடல் துவண்டிருந்தது. நடந்தான். வீட்டை நெருங்கினான். வீட்டு வாசலில் பெரிய பித்தளை அண்டா, அதன் பக்கத்தில் சொம்பு, கையெலம்பு வச்சிருந்தாங்க. வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் அப்படி வைப்பது வழக்கம். இன்று என்ன? வீட்டின் வாசப்படி ஏறிய ஓடி வந்தார் பெரியப்பா. வாப்பா பொண்ணு, நம்ம குடும்பத்துல யாருமே ஏழாங்கிலேச தாண்டல. நீ டாக்டருக்கு படிக்கிற. நம்ம பரம்பரையில எல்லாருமே படிக்காத பசங்கன்னு யாரும் விரல நீட்ட முடியாதுப்பா. காது வரை வாய் விரிந்தது பெரியப்பாவுக்கு. பெரியப்பாவின் மகிழ்ச்சிக்கு இவனால் பதில் கொடுக்க முடியல. உள்ளே சென்றான். உள்ளே எல்லா சொந்தக்காரர்களும் இருந்தார்கள். அப்பா ஓடி வந்தார். அவன் முகத்திரை முழுவதும் சந்தோஷப்படலாம். வா பொன்னரசா, என்ன திடீர்னு? சரி, என்ன எல்லோரும் வந்திருக்காங்கன்னு பாக்குறியா? ஒண்ணுமில்ல, நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்காக நேர்ந்துக்கிட்டு கோயில்ல படிச்சுட்டு விருந்து வைக்கலாம்னு நம்ம உறவுமுறை அத்தனைக்கும் கடிதாசி போட்டு வரவழைச்சேன். உன்னையும் கூப்பிடலாம் தான் பார்த்தேன். நீ இப்பதான் காலேஜ் சேர்ந்திருக்க, அதுங்காட்டியும் லீவ் போட வேண்டான்னு தான். உனக்கு நிறைய படிப்பு இருக்கும். என்ன பொன்னரசா, சௌக்கியமா? தேனாம்படுகை மாமா தோள் தட்டினார். அவருக்கு ஒரு சின்ன புன்னகை மட்டுமே பதிலாக்க முடிந்தது அவனால். கொல்லையில் ஏதோ வேலையாக இருந்த அம்மா ஓடி வந்தாள். ஏ ராஜா, வந்துட்டியா? நீ இல்லாம இதை செய்யணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. என்ன ராசா, முகம் ஒரு வாட்டமா இருக்கு? தாய் கோழி கண்டுபிடித்து விட்டது. ஒண்ணுமில்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். என் பிள்ளைய வந்ததும் வராதமா ஏன் கின்ற? பொன்னரசா, ஓடு போய் நம்ம மூலாங்குளத்துல விருந்து குளிச்சுட்டு வா, பசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, சும்மா இருங்க. இத்தனை நாளும் தான் என் ராசா இந்த புழுதி தண்ணியில குளிச்சுது. இப்ப என் புள்ள டாக்டர். ராசா, நான் பம்புல அடிச்சாந்து ஊத்துறேன், நீ குளிப்பா. உங்க அப்பாவுக்கு மூளை கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னான். பொன்னரசனின் காயத்திற்கு யாரோ மெல்ல மருந்திட்டு கட்டு போடுவது போல் இருந்தது. மனவழிக்கு யாரோ ஆறுதல் ஓட்டம் கொடுத்தது போல் இருந்தது. 15 வருஷமா நாம வீட்டுக்கு வராத பெரியப்பா லெட்டர் போட்டு அழைக்கப்பட்டிருக்கிறார். சாதாரண சண்டை இல்லை. அப்பாவை செருப்பால அடிச்ச பெரியப்பா. 10 வருஷமா தொடர்பு அருந்து போயிருந்த மாமா, என் அம்மாவை தன் சொந்த அக்காவை நாவு கூசாமல் கெட்ட வார்த்தையை திட்டிய அதே மாமா அழைக்கப்பட்டிருக்கிறார். இதோ இந்த மூலாங்குளம் என் மனச்சோடையும் ஓடம்போடையும் ஒன்னா கலந்தது. அதுல குளிக்க கூடாது இனிமே என்கிறாள் அம்மா. எல்லாமே கனவு. என் மேல் நம்பிக்கை வைத்து கட்டப்பட்ட பளிங்கு கனவுகள். என் வளர்ச்சியின் மீது அவர்களுக்குள்ள நசுங்கி போகாத நம்பிக்கைகள். நான் நம்புவதை விட அவர்கள் என்னை மலையாய் நம்புகிறார்கள். 15 வருஷ செருப்படி தளம்பு மறைந்து போய்விட்டது. கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிய வடு அழிந்து போய்விட்டது. சே, அப்பா மாமாவோட தழும்புகளே மறைந்து போய்விட்டன. நம்மளோட மெடிக்கல் காலேஜ் சம்பவம் சின்ன கீறல் தான். ரணம் ரத்தம் எல்லாம் மறைந்து பொன்னரசன் நங்குரமானவன். அவனின் போராட்டம் ஆரம்பமானது. எனவே மீண்டும் கல்லூரிக்கு சென்றான் பொன்னரசன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.